போன வீடியோவில் நம்ம பார்க் ஃபெர்மின்றத அந்த ரூல் பற்றியும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பற்றி நம்ம பார்த்தோம். கடைசியில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அந்த பார்க் ஃபெர்மி ரூலை மீறினா அந்த டிரைவருக்கும் அந்த டீமுக்கும் பெனால்ட்டி கிடைக்கும்னு சொன்னோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் அந்த கிரிட் பெனால்ட்டின்றது எப்படி வேலை செய்யும், அது எதுக்காக கொடுக்குறான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிரிட் பெனால்ட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எடுக்கிற பொசிஷன், அந்த டிரைவர்ஸ் எடுக்கிற பொசிஷன்லேருந்து அவங்கள பின்னுக்கு தள்ளுறது தான் இந்த கிரிட் பெனால்ட்டின்றது சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் குவாலிஃபிகேஷனில் உள்ள ஒரு P3 எடுத்திருக்காரு, இல்லை P5 எடுத்திருக்காருன்னா அவரை பெனால்ட்டி பண்ணுறதுனால P10ஓ இல்லை P15ஓ மாற்றுவாங்க. இது அவர் சீட்டிங் பண்ணிட்டாரு குவாலிஃபிகேஷன் ரவுண்டில், இல்லை அந்த குவாலிஃபிகேஷன் ரிசல்ட்டே மொத்தமாக கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த ரூல் கிடையாது. இது அந்த வீக்கெண்டில் அவங்க சில பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணதுனால அவங்களுக்கு அந்த பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கிரிட் பெனால்ட்டி எதுக்காக நடக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 4 காரணம் இருக்குது. முதல் காரணம் பார்த்தீங்கன்னா இன்ஜினும் கீர் பாக்ஸ் சேஞ்சஸ். பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு F1 ஆகட்டும் இல்லை மற்ற மோட்டர் ஸ்போர்ட் எதுவாகட்டும், ஒரு சீசனுக்கு அந்த டீமுக்கும் டிரைவருக்கு அந்த டிரைவர்ஸ்க்கும் ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் காரோட இன்ஜினையோ இல்லை கீர் பாக்ஸையோ இவ்வளோ தூரம் மாற்றலாம் அப்படின்றது லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதை அந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெனால்ட்டி வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அந்த பார்க் ஃபெர்மி வயலேஷன். அந்த பார்க் ஃபெர்மி போது எந்த சேஞ்சஸாக அதாவது பண்ணக்கூடாத சேஞ்சஸ், அதாவது சஸ்பென்ஷன் சேஞ்சஸோ இல்லை கீர் ரேஷியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றினாங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கு பெனால்ட்டி கிடைக்கும், இந்த கிரிட் பெனால்ட்டி கிடைக்கும். மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் அவங்க 300 வேகமாக போகிற டிரைவரை பிளாக் பண்ணால் அவங்களுக்கு அந்த பெனால்ட்டி கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போன இந்த கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹங்கேரி ஜிபியில் பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டனுக்கு அந்த பெனால்ட்டி கொடுத்தாங்க. அதாவது என்னென்னா அவர் வேகமாக போகிற ஒரு ஃபாஸ்ட் லேப்பில் போகிற ஒரு டிரைவரை அவர் பிளாக் பண்ணி அதை ஸ்லோ பண்ண, அதனால் அவருக்கு அந்த பெனால்ட்டி கொடுத்தாங்க. அவர் P2லேருந்து P5க்கு வந்தார். இது ஸோ இதுதான் அந்த ஒரு பெனால்ட்டிக்கான கான்சிக்வன்ஸு. அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணுறது மட்டும் இல்லை, குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் ஸ்லோ பண்ணுறது மட்டும் இல்லை, கொலிஷன் காஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா கூட அதுக்கும் உங்களுக்கு கிரிட் பெனால்ட்டி கொடுப்பாங்க. அப்புறம் எத்தனை விதமான பெனால்ட்டிஸ் இருக்குது, எப்படி அந்த பெனால்ட்டிஸை கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மாறும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கீர் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணாங்களோ இல்லை ஒரு டைம் இன்ஜின் சேஞ்ச் பண்ணாங்களோ அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணி அப்போது ஒரு 5 பொசிஷன் அவங்கள பின்ன தள்ளுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு P3 இருக்காருன்னா P8 போயிடுவாங்க, இல்லை P5 இருக்காருன்னா P10 போயிடுவாங்க. அப்போ 2 பண்ணாங்கன்னா 10 பொசிஷன் பின்னாடி போயிடுவாங்க. இது மாதிரி அதிகமாக பண்ண அக்யூமுலேட் ஆகி அவங்க P15கோ P20கோ போவாங்க. அப்போ நிறையா அவங்க அக்யூமுலேட் பண்ணினே இருந்தாங்கன்னா கிரிட்டோட கடைசி பொசிஷனுக்கும் வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த பார்க் ஃபெர்மி இப்போ வயலேஷன் பண்ணும் போதும் அவங்க இப்போ பொசிஷனாக அவங்களுக்கு பின்னாடி போவாங்க. இந்த மாதிரி பெனால்ட்டிஸ் அவங்க அதிகமாக வாங்க ரொம்ப அதிக பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க பிட்லைன்லேருந்து கூட ரேஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், அந்த டீம்கிட்ட காசு இருக்குது, அவங்க இன்ஜினை மாற்றிக்கிறாங்க, அதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். நம்ம இந்த பார்க் ஃபெர்மி வீடியோவில் அப்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அந்த ஃபேர்னஸ் வேணும் மோட்டர் ஸ்போர்ட்டில், இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் ஃபேர்னஸ் இருந்தால் தான் கேம் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி பேசியிருப்போம். என்னென்னா இப்போது அந்த காசு உள்ள டீம் அவங்களுக்கு காசு நிறையா இருக்குன்றதுனால எத்தனை வாட்டி வேணால் இன்ஜினை மாற்றி அவங்க பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் காசு இல்லாத டீமு அவங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்கனால அவங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்போ பார்த்தாலுமே அந்த காசு இருக்க டீம் டாமினேட் பண்ணுவாங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ இதை கட் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி அவங்க இந்த இன்ஜினியரிங்கோட ஸ்கில்ஸு, அந்த ஸ்கில்ஸு எப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ரூல்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கிரிட் பெனால்ட்டி ரூல்ஸ்ன்றது F1க்கு மட்டும் உகந்தது இல்லை, எல்லா விதமான மோட்டார் ஸ்போர்ட் சீரீஸ்லையும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஈவன் இந்த எண்டுரன்ஸ் ரேசிங்லாம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ரேஸ்லாம் இருக்குல்ல, அங்கேயும் இதே மாதிரி குவாலிஃபிகேஷனில் எடுக்கிற பொசிஷனை பின்தள்ளி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கிரிட் பொசிஷனில். அப்புறம் இந்த வேர்ல்டு எண்டுரன்ஸ் சாம்பியன்ஷிப் சொல்லுவாங்க, அதுலேயும் இருக்குது. அப்புறம் ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேலி ஸ்டேஜஸில் கூட அவங்க நீங்கள் ரோட்டில் இந்த ஆர்டர் என்ன ஆர்டரோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பெனால்ட்டி எதுக்குன்னா
வெறும் காஸ்ட் கண்ட்ரோல் மட்டும் இல்லை, அந்த ஒரு ஒரு கேமை வந்து ஒரு ஃபேர்னஸாக பண்ணணுன்றதுக்காகவும் இது வந்து யூனிவர்சலான ரூல். இது எல்லா விதமான மோட்டார் ஸ்போர்ட் கேட்டகரியிலும் இது இருக்கும். அது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து இந்த ரேஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு டிரைவர் வந்து கடைசி கிரிட் பொசிஷனில் இருக்கார், இல்லை இப்போ கிரிட் பொசிஷனில் பின்னாடி போயிட்டாருன்னா அது வந்து நாட் நெசசரி அவங்க வந்து குவாலிஃபிகேஷனில் கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது மட்டும் இல்லை. சில நேரங்களில் அவங்க அந்த ரேஸ் வீக்கெண்டில் சில பண்ணக்கூடாத தப்புகள் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அந்த பெனால்ட்டி கிடச்சி அவங்க கிரிட்டுக்கு கடைசியில் போயிருக்காங்க. அது அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மோட்டார் ஸ்போர்ட் டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.